என்னவாயிற்று? எதற்காக இத்தனை ஆவேசம்? என்னவாயிற்றா? அவமானம், அவமானம். இனி இந்த வாளெதற்கு, வில்லெதற்கு, அம்பெதற்கு? என்னவாயிற்று? ஏன் இத்தனை ஆத்திரம்? அந்த கிழவன் பீஷ்மன் நிறைந்த அவையில் வைத்து என் மூக்கை அறுத்து விட்டான். என் முகத்தில் கரியை பூசி விட்டான். ஐயோ, என்னதான் நடந்தது? நான் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று அர்த்தரதனாக யுத்தம் செய்ய வேண்டுமாம். சுபாங்கி, நான் யாரையும் தாழ்வாக எண்ணவில்லை. அதே நேரத்தில் என்னை யாராவது தாழ்வாக சொல்வதையும் நான் விரும்பவில்லை. பீஷ்மரின் கூற்றுக்கு தங்களின் நண்பன் துரியோதனன் என்ன பதில் சொன்னார்? பாவம் துரியோதனன், அவனால் என்ன சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? அந்த கிழட்டு சிங்கம் தங்களை புறம் தள்ளிய போது, ஒதுக்கிய போது தங்களின் நண்பர் வாயடக்கி நின்றாரா? அவைக்கு தலைவன் இல்லையா? இல்லை அத்தினாபுரத்தின் அரசன் இல்லையா? தங்களின் நண்பருக்கு தங்களின் உயிர் வேண்டும். தங்களின் மானம் மண்ணிலே கிடந்து மிதிப்பட வேண்டும். இப்படி ஒரு நட்பு உங்களுக்கு தேவையா? சுபாங்கி, எங்கள் நட்பை குறை கூறாதே. அரசே, செஞ்சோற்று கடனுக்காக தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். இதை என்னால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது எந்த வகையில் நியாயம் என்பதை தங்கள் நண்பரிடத்தில் நான் சென்று கேட்கிறேன். சுபாங்கி, வாயை மூடு. இனி ஒரு வார்த்தை பேசாதே. திரௌபதி, அபிமன்யு, அம்மா, நடக்கவிருக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் எமக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். கண்மணிகளே, தர்மம் உங்கள் பக்கம் இருக்கிறது. தர்மம் தோற்றதாக வரலாறு இல்லை. இந்த யுத்தத்தில் நிச்சயம் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். கலக்கம் வேண்டாம். பிறகு ஏனம்மா தங்கள் கண்களில் கண்ணீர் ததும்புகிறது? என்ன இருந்தாலும் நான் உங்களின் தாய் அல்லவா? ஏதோ ஒரு அச்சம் என்னை வாட்டுகிறது. நீங்கள் எதிர்த்து போர் புரிய போவது உங்கள் தாத்தா பிதாமகர் பீஷ்மரை, உங்கள் குலகுருவான துரோணாச்சாரியரை, உங்களின் சகோதரனான துரியோதனனை. அந்த கலக்கமே கண்ணீராக வெளிப்படுகிறது. யுத்தம் என்று வந்துவிட்டால் அங்கே பந்தபாசங்களுக்கு இடமில்லை அம்மா. நம்மை எதிர்த்து இந்த உலகமே திரண்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். வீரத்தின் ரத்தினங்கள் நீங்கள். உங்களுக்கு வெற்றி உறுதி. அம்மா, நீங்களும் எங்களோடு விராடம் வந்து விடுங்கள். இல்லை தர்மா, இப்பொழுது அத்தினாபுரத்தை விட்டு என்னால் வர முடியாது. நீங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்று அத்தினாபுரம் திரும்பும் போது ராஜா மாதாவாக உங்களை வரவேற்க நான் இங்கு காத்திருப்பேன். அத்தினாபுரத்தில் எதற்காக தாங்கள் இருக்க வேண்டும் அம்மா? காரணம் இருக்கிறது அர்ஜுனா. அத்தினாபுரத்திற்கும் உங்களுக்கும் இப்போது இருக்கும் ஒரே பந்தம், இத்தனை நடந்த பிறகும் உங்கள் தாய் அத்தினாபுரத்தில் இருப்பதுதான். அவரும் அத்தினாபுரத்தை துறந்துவிட்டால் அந்த பந்தம் மறந்து போய்விடும். ஆகவே தங்களின் தாய் இங்கே இருப்பதே சரி. புரிகிறது சித்தப்பா. தாங்களும் எங்களை யுத்தத்தில் வெற்றி பெற ஆசீர்வதிக்க வேண்டும். சித்தப்பா என்று தன்னுடைய விஷ்ணு தனுசை அவையில் உடைத்தாரோ அன்றே நம்மை ஆசீர்வதித்து விட்டார் இல்லையா சித்தப்பா? நீங்கள் கூறுவது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் திட்டமிட்டு நான் விஷ்ணு தனுசை உடைக்கவில்லை.
இந்த நிகழ்வு பெரும் சஞ்சலத்தை தங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். யுத்த காலத்தை எப்படி கழிப்பீர்கள் சித்தப்பா? நான் பலராமரோடு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறேன் தர்மா. சித்தப்பா, நாங்கள் விடைபெறுகிறோம். வெற்றி உண்டாகட்டும், தர்மம் வெல்லட்டும். அம்மா, விடைபெறுகிறோம். சித்தப்பா, நாங்கள் வருகிறோம். ஏதுமின்றியே தொடங்குகின்றதே பார் இந்த பாரதம். யாதுமாகியே அடங்குகின்றதே பார் மகாபாரதம். இனி ஒரு வார்த்தை பேசாதே. நண்பா, தங்கை பேசட்டும், அவளை தடுக்காதே. அவள் கோபம் தனியும் வரை பேசட்டும். அவள் கேட்கும் கேள்விகள் அனைத்தும் உண்மைதானே? நான் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அநேகம் உள்ளன. சுபாங்கி, கர்ணா, அமைதியாக இரு. தங்கை கேட்கட்டும். அண்ணா, நீங்கள் என்ன சொல்லி என்னை இவருக்கு மனமுடித்து வைத்தீர்கள்? இவர் தங்களின் சகோதரருக்கும் மேலானவர், இந்த அத்தினாபுரத்தில் சகல உரிமைகளும் படைத்தவர் என்றுதானே? சகோதரருக்கும் மேலானவருக்கு தாங்கள் செய்யும் மரியாதை இதுதானா? இந்த அத்தினாபுரத்தில் உங்கள் நண்பருக்கு தாங்கள் கொடுத்திருக்கும் ஏகபோக உரிமை இதுதானா? சுபாங்கி, இப்போது நீ உள்ளே செல்கிறாயா இல்லையா? நண்பா, சுபாங்கியை தடுக்காதே. ஆஹா, விபரீதம் வேறு விதமாக வெடித்து விட்டதே. சுபாங்கி கேட்பதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அதன்படி பார்த்தால் கர்ணன் தான் கௌரவ சேனைக்கு தளபதியாக வேண்டும். ஆனால் என்ன, 11 அக்ரோனி கொண்ட சேனை பீஷ்மர் ஒருவருக்குத்தான் கட்டுப்படும். இப்போது என்ன செய்வதாக உத்தேசம் துரியோதனா? மாமா, இத்தனை நடந்த பிறகும் நான் வாய்மூடி இருந்தால் நான் மனிதன் இல்லை. கர்ணனுக்கும் எனக்கும் இருக்கும் நட்பிற்கும் அர்த்தம் இல்லை. நான் முடிவு செய்து விட்டேன். யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கர்ணனே என் தளபதி, கர்ணனே என் அதிரதன். இதை கௌரவ சேனைகள் ஏற்க மறுத்தால் நானும் கர்ணனும் யுத்தகலம் புகுவோம். இதை ஏற்பவர்கள் என் பின் வரட்டும். ஏற்க மறுப்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நண்பா, நான் தயார். நீ தயாரா? நண்பா, நீ என் மீது கொண்ட அன்பு என்னை வெட்கப்பட வைக்கிறது. நீ மாவீரன், ஆனால் மற்ற மாவீரர்களை உதாசீனம் செய்யக்கூடாது. நண்பா, நீ படும் அவமானங்களை என்னால் தாங்க முடியவில்லையே. இன்று நேற்றா நான் அவமானப்படுகிறேன்? பிறந்ததிலிருந்தே அவமானம் என்னை நிழல் போல் துரத்திக் கொண்டே வருகிறது. அதனால் எனக்கு அவமானம் பழகி போய்விட்டது. ஆனால் நீ எந்த காரணத்தை கொண்டும் தோல்வியை தழுவக்கூடாது. குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தே தீர வேண்டும். அதில் நீ வெற்றி அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை விட நீ வெற்றி பெற வேண்டும். அதுவே முக்கியம்.
கௌரவ சேனையை வழிநடத்திச் செல்ல பிதாமகர் ஒருவரே தகுதியானவர். இல்லை நண்பா. துரியோதனா, நடந்து முடிந்ததை மறந்துவிடு. இனி நடக்கப் போவதில் கவனம் கொள். உரிய காலத்தில் நான் யுத்தகளம் புகுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என் மானத்தை விட உன் வெற்றிதான் எனக்கு பெரியது. நண்பா, தந்தைக்கும் தாய்க்கும் வணக்கம். தங்கள் புத்திரர்கள் தங்களை நாடி வந்திருக்கிறோம். வா துரியோதனா, ஏதேனும் காரியமாக வேண்டுமா? நாளை அவையில் கூற வேண்டிய விஷயம் ஏதேனும் இருக்கிறதா? தந்தையே, உங்கள் கோபம் எனக்கு புரிகிறது. எந்த விஷயத்திலும் தங்களை நிர்பந்திக்க நான் விரும்பியதில்லை. ஆனாலும் சூழல் அவ்வாறு பணித்து விட்டது. சூழல்? மனிதர்கள் பழியிலிருந்து தப்பித்துக் கொள்ள கண்டுபிடித்த ஒரு மகத்தான வழி இல்லையா துரியோதனா? அக்கா, இது என்ன பேச்சு? உங்கள் இருவரின் பேச்சு தங்கள் புத்திரனின் மனதை புண்படுத்தாதா? யார் மனதையும் புண்படுத்தும் நிலையில் நாங்கள் இல்லை சகோதரி. வந்த விஷயம் என்ன? அதை மட்டும் கூறுங்கள். தாயே, தந்தையே, யுத்தகலம் புகும் முன்பு உங்களிடம் ஆசி பெறவே இங்கு வந்திருக்கிறோம். வெற்றி உண்டாகட்டும் மகனே, வெற்றி உண்டாகட்டும். தாயே, தங்கள் திருவாய் மலர்ந்து என்னை வாழ்த்த மாட்டீர்களா? துரியோதனா, வாழ்த்துவதற்கு முன் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள் தாயே. இந்த யுத்தம் நடக்கத்தான் வேண்டுமா? இதை நிறுத்திவிட மாட்டாயா? தாயே, என் உயிரை வேண்டுமானாலும் கேளுங்கள். இக்கணமே செத்து மடிகிறேன். ஆனால் முடிவை மாற்றுமாறு பணிக்காதீர்கள். நீ சம்மதிக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஒரு அற்ப ஆசை கேட்டுவிட்டேன். தாயே, நீங்கள் இன்னும் எனக்கு ஆசி வழங்கவில்லையே. உன்னை பெற்ற தாயாக நீயே இந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்று சொல்ல துடிக்கிறது எனது மனது. தர்மம் வெல்லட்டும். நீ 1000 தவறிழைத்தாலும் என் புதல்வன் தான். ஆனால் நீதிக்கு புறம்பாக எப்போதும் என்னால் சிந்திக்க முடியாது. தர்மம் வெல்லட்டும். எனில் யுத்தத்தில் நான் தான் வெல்லப் போகிறேன் தாயே. ஏன் தாயே, வியப்பாக இருக்கிறதா? நான் கூறுவது உண்மை. சூதில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை நம்மிடம் இழந்தார்கள். வனவாசத்தின் போது அர்ஜுனனை நானே நேரில் கண்டறிந்தேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல மறுத்து அநீதியாக நம் மீது போர் தொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீதி நம் பக்கம் உள்ளது. போரில் நாம் வெற்றி பெறுவது உறுதி. சபாஷ் மருமகனே, சரியாக சொன்னார். துரியோதனா, அவரவர் நீதி அவரவருக்கு. உன் நீதி உனக்கு. உன் சுதர்மம் உலகத்தின் தர்மத்தோடு ஒரே நேர்கோட்டில் இணையும் பொழுது அது தர்மமாகிறது. இல்லையெனில் அது வெறும் சுதர்மம்தான். தாயே, என் சுதர்மமே உலகத்தின் தர்மம் என்பது என் வாதம். துரியோதனா, தாயே, போரில் நான் வெல்லப் போவது உறுதி. வெற்றி வீரனாக அத்தினாபுரம் திரும்புவேன். நீங்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு என்னை ஆசீர்வதிப்பீர். துரியோதனா, உன் நம்பிக்கை உனக்கு வெற்றியை ஈட்டித் தரும். வெற்றி உனக்கே.
இந்த ஒரு வார்த்தை போதும் தந்தையே, உலகையே வென்று வருவான் உங்கள் புதல்வன். என் அருமை புத்திரனே துரியோதனா, என் செல்வமே, ஏனோ என் தாயுள்ளம் துடிக்கிறது. என் செல்வமே, நீ திரும்பி வரும் வரை உன் உயிர் காக்க இறைவனின் பாதங்களில் தவம் கிடப்பாள் இந்த தாய். துரியோதனா, உன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாயா? தாயே, கண்ணீர் சிந்த வேண்டாம். உங்கள் புத்திரன் மாவீரன், அவனை நெருங்க அந்த காலனும் அஞ்சுவான். நான் வெற்றியோடு திரும்பி வருகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். மகனே துரியோதனா, வெற்றி செய்தி மட்டுமே என் செவிகளில் விழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கே வெற்றி உண்டாகட்டும். வெற்றியோடு திரும்பி வாருங்கள், வெற்றியோடு திரும்பி வாருங்கள். அரசே, அண்ணா, இறுதி வரை நீ அன்னையின் கூற்றில் இருந்த உண்மையை உணரவே இல்லையே. எது உண்மை? பாண்டவர்கள் பக்கமே நீதி இருக்கிறது என்ற உண்மை. நம் தாய் அதை உனக்கு பூடகமாக உணர்த்த முயற்சி செய்தார். ஆனால் நீ அதை பற்றி ஒன்றும் அறியாதவன் போல் பாவனை செய்து விட்டாய். அண்ணா, அன்னை சொன்னது போல் தர்மமே இறுதியில் வெல்லும். அந்த தர்மம் நம் பக்கம் இல்லை. வேண்டாம் அண்ணா, இந்த யுத்தம் நம்மை உரு தெரியாமல் அழித்துவிடும். இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. நீ தலையசைத்தால் போதும், இதோ இக்கணமே போரை நிறுத்திவிடலாம். பாண்டவர்களுக்கு அவர்களது ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விடலாம். வாயை மூடடா பேடியே! யுத்தம் புக அச்சம் என்றால் இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு. துச்சாதனா, ஆத்திரம் கொள்ளாதே. யூத் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமானவை. இந்த போர் மூண்டு விட்டால் நம் குலமே அழிந்து போகுமோ என்று அஞ்சுகிறேன். வேண்டாம் அண்ணா, நம் பக்கம் நீதி இல்லை. நாம் அதர்மமாக பாண்டவர்களின் ராஜ்யத்தை அபகரித்தோம். அதை திருப்பி கொடுத்து விடுவதே நல்லது. கோழைகளே, இனி ஒரு சொல்லேனும் உதிர்த்தால் உங்கள் நாவை துண்டாக்கி விடுவேன். இனி சமாதானம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. போர் பிரகடனம் செய்துவிட்டு சமாதானத்திற்கு முயற்சிப்பவன் ஒரு சத்திரியனாகவே இருக்க முடியாது. நீ நினைப்பது தவறு துச்சாதனா. யுத்த தந்திரங்களில் முதன்மையானது சமாதானம். அதுவே முழுமையான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கிறது சத்திரிய தர்மம். யுயுத்சு, உன் பிதற்றலை நிறுத்து. அண்ணனுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு யார் உனக்கு தைரியம் தந்தது? துச்சாதனா, உண்மையை யார் வேண்டுமானாலும் எடுத்துரைக்கலாம். எது உண்மை? கோழைகளே, பாண்டவர்களை கண்டு அஞ்சுகிறீர்களா? உயிர் மேல் அத்துணை ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். மன்னித்து விடுகிறேன். அண்ணா, இது என்ன பேச்சு? யுத்தத்திற்கு அஞ்சும் கோழைகள் அல்ல நாங்கள். எவர் பராக்கிரமத்தை கண்டும் எமக்கு அச்சமில்லை. உமக்கு நீதியை எடுத்து உரைக்க வேண்டியது சகோதரர்களாகிய எங்கள் கடமை. ஆனால் யுத்தம் என்று ஒன்று வந்தால் உனக்காக உயிரை கொடுப்பதும் எங்கள் கடமையாகும். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். ஆனால் உங்கள் இருவரது எண்ணம் மட்டும் வேறுபட்டு இருக்கிறதே. உடனே யுத்தத்திற்கு தயாராகுங்கள். இனிமேலும் அண்ணனை கோபத்திற்கு ஆளாக்க வேண்டாம். மாமா, இனி நாம் ஆற்ற வேண்டிய காரியம் என்ன?
முக்கியமான இருவரிடம் நீ ஆசி வாங்க வேண்டியிருக்கிறது. யார் அந்த அதிமுக்கியமானவர்கள் மாமா? உங்களின் சிற்றன்னை குந்தி தேவியாரும் சித்தப்பா விதுரரிடம்தான். மாமா, அந்த இருவரிடத்தில் நான் எதற்காக ஆசி வழங்க வேண்டும்? சிற்றன்னை முகத்தில் நான் விழிப்பதா? அவர்கள் புத்திரர்களை கொல்ல அவர்களிடத்தில் ஆசி கேட்பதா? மருமகனே, உன் சிற்றன்னையிடம் அவர்களின் புத்திரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டு அழுது கண்ணீர் விட்டு காலில் விழுந்து நாடகம் ஆடியவன் தானே நீ. உன் சிற்றன்னையின் ஆசி உனக்கு மிக முக்கியம். மாமா, சிற்றன்னையிடம் சரி, சித்தப்பா விதுரரிடம் இதற்காக ஆசி கேட்க வேண்டும். ஆசி மட்டுமல்ல, முடிந்தால் அவரை யுத்தத்திற்கு அழைத்துப் பார். யுத்தத்திற்கா? ஆ, சித்தப்பாவிடம் தான் இப்போது விஷ்ணு தனுசும் இல்லையே. அவரை யுத்தத்திற்கு அழைப்பது நமக்கென்ன பயன்? வில் இல்லை என்றால் என்ன? விதுரனின் வீரம் இருக்கிறதே, அவருடைய மதிநுட்பம் இருக்கிறதே. ஆகையால் விதுரரிடம் வருந்தி மன்னிப்பு கோரி அவரை யுத்த களத்திற்கு அழைத்துப் பார். அப்படி அவர் வர மறுத்தால் உடனே உன் கோபத்தை காட்டிவிடாதே, அவரிடம் ஆசையை பெற்றுவிடு. முயற்சிக்கிறேன் மாமா. உன்னை பெற்ற தாயாக நீயே இந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்று சொல்ல துடிக்கிறது எனது மனது. தர்மம் வெல்லட்டும். அரசே, 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 தாங்கள் அறையில் இருக்கிறீர்களா இல்லையா? இருக்கிறேன். ஏன் மௌனித்து இருக்கிறீர்கள்? பேசி மனவருத்தத்தை சம்பாதிப்பதை விட மௌனமாக இருப்பதே மேல். ஏன் அரசே, என் மீது ஏதேனும் வருத்தமா? வருத்தப்படாமல் என்ன செய்ய? எதுவாக இருந்தாலும் என்னிடம் மனம் திறந்து கூறுங்கள். காந்தாரி, நீதானே துரியோதனனை பெற்றாய்? அரசே, ஏன் இப்படி ஒரு கேள்வி? வேறு எப்படி கேட்பது? உன்னிடம் ஆசி கேட்டு வந்தான் என் மகன் துரியோதனன். ஆனால் அதற்கு நீ என்ன செய்தாய்? நீதி வெல்லும், தர்மம் வெல்லும் என்று அவன் மனதை புண்படுத்தி அனுப்பிவிட்டாய். அதுதானே உண்மை. உண்மை எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். தாய் தந்தையாக நாம் ஆசி வழங்குவதுதானே முறை. அது மட்டுமா? யுத்தத்திற்கு புறப்படும் வேளையில் இந்த யுத்தத்தை நிறுத்திவிடு என்றாய். இது சரியா? இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் நல்லதுதானே? இல்லை, இந்த யுத்தம் நடந்தாக வேண்டும். அரசே, என்ன கூறுகிறீர்கள்? ஆம், இந்த யுத்தம் நடந்தாக வேண்டும். துரியோதனன் பாண்டவர்களோடு பகைமை கொண்டதை நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த யுத்தம் நடப்பதை நான் விரும்புகிறேன். அரசே, நீங்கள் பேசுவது முரண்பாடாக இருக்கிறது. ஏன் தாங்கள் இந்த யுத்தத்தை விரும்புகிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? என் மனவேதனையை
யாரும் அறிய மாட்டீர்கள். நான் இந்த அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி. ஆனால் எனக்கு முறைப்படி முடிசூட்டப்படவில்லை. இந்த முரண்பாட்டை என்றாவது எண்ணி பார்த்ததுண்டா காந்தாரி? பாண்டு மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டு வனப்பிரஸ்தம் செய்ததால் தான் இப்பொழுது திருதராஷ்டிரர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தந்தையே, நீங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்கு சக்கரவர்த்தி என்று முடிசூட்டினார்கள்? என் தம்பி பாண்டுவிற்கு. நீங்கள் பார்வையற்றவர் என்ற ஒரே காரணத்திற்காக அரசாளும் உரிமை மறுக்கப்பட்டது, அப்படித்தானே? அரசே. ஆம், என் மூலத்தை காரணம் காட்டி பாண்டுவிற்கு பட்டம் சூட்டப்பட்டது. என் மீது இரக்கம் கொண்ட பாண்டு இந்த ராஜ்யத்தை எனக்கு தானமாக தந்தான். என்று நான் இந்த ராஜ்யத்தை அவனிடம் இருந்து தானமாக பெற்றேனோ அன்று பற்றியது எனக்கு அவமானம். என்னால் சக்கரவர்த்தியாக தலை நிமிர்ந்து ஒரு நாள் கூட அமர முடிந்ததில்லை. நான் வாய் திறக்கும் முன்பே இந்த ராஜ்யம் பாண்டு உனக்கிட்ட பிச்சை பிச்சை என்று என் வாயை அடைத்து விடுவார்கள். அவையில் எத்தனை முறை நான் அவமானப்பட்டிருப்பேன் தெரியுமா? பீஷ்மரும் துரோணரும் கிருபரும், அத்தனை ஏன் குந்தியும் கூட இந்த ராஜ்யம் பாண்டு உனக்கிட்ட பிச்சை என்று சொல்லி சொல்லி என்னை காயப்படுத்தினார்கள். அந்த ரணம் என்றைக்கும் ஆறாது. அரசே. ஆம் காந்தாரி, அந்த அவமானத்தை நம் மகன் துரியோதனன் துடைத்தெறிவான். இந்த யுத்தம் நடக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் ராஜ்யத்தை நம் மகன் வெல்ல வேண்டும். இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யம் நம்முடையதாக வேண்டும். இந்த ராஜ்யம் பாண்டு எனக்கிட்ட பிச்சை என்ற அவப்பெயர் மறைய வேண்டும், மறைய வேண்டும். இந்த யுத்தம் நடப்பதை காந்தாரி, உன்னைப் போல் நானும் விரும்பவில்லைதான். ஆனால் நம் மகன் விரும்புகிறான். இந்த யுத்தம் மூலம் யாசகன் என்ற அவச்சொல் என்னை விட்டு நீங்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் நான் இந்த யுத்தத்தை தீவிரமாக தடுக்கவில்லை. நம் மகன் துரியோதனன் வெற்றி பெற்றால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். ஒருவேளை தோல்வியுற்றால்? அதை நான் சிந்திக்காமல் இல்லை. எப்படியாயினும் என் மனதை வதைக்கும் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிட்டுமல்லவா? அப்படியானால் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் இருக்கிறீர்கள். ஆம் காந்தாரி, அது மட்டுமல்ல, துரியோதனன் வெற்றி பெற்றால் பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பங்கை போராடியாவது அவனிடம் இருந்து மீட்டுத் தருவேன். இந்த விஷயத்திலும் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இப்போது சொல் காந்தாரி, இந்த யுத்தத்தில் நம் மகன் வெற்றி பெற வேண்டியது அவசியமா இல்லையா? துரியோதனனுக்கு சொன்னதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். தர்மம் வெல்லும், அல்லது வெல்வது தர்மமாக இருக்கும். துரியோதனன் சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன். என் மனதில் தர்மம் உள்ளது. அதனால் என் மகன்தான் வெல்வான். துரியோதனா மகனே, வெற்றி வீரனாக திரும்பி வருவாயடா. வெற்றி வீரனாக திரும்பி வருவாய்.
சிற்றன்னைக்கும் சித்தப்பாவிற்கும் வணக்கம். வா துரியோதனா, அரண்மனையில் அரசரும் அரசியாரும் நலமா? யாவரும் நலம் அன்னையே. எங்களை நாடி வந்ததின் நோக்கம் என்ன துரியோதனா? தாயே, நாங்கள் போர்க்களம் புக உள்ளோம். வெற்றி எனக்கே கிட்ட வேண்டும். என்னை வாழ்த்தி ஆசி வழங்குங்கள் தாயே. என் ஆசி என்றும் உனக்குண்டு. எனில் யுத்தத்தில் எனக்கே வெற்றி உண்டாகும், அப்படித்தானே? தர்மம் வெற்றி பெறும். உன் பக்கம் தர்மம் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் துரியோதனா. தாயே, வெற்றி எனக்கே உண்டாக வேண்டும் என்று ஆசி வழங்குங்களேன். அப்படி ஆசீர்வதிக்கத்தான் எனக்கும் விருப்பம். ஆனால் தர்மமே வெல்லும் என்பதே சாஸ்வதமான உண்மை. என் புத்திரர்கள் பாண்டவர்களுக்கே நான் இவ்வாறுதான் ஆசி வழங்கினேன். என் தாயும் தங்களைப் போல்தான் ஆசி வழங்கினார். சத்திரிய பெண்களுக்கு தர்மமே உயிர். ஆகவே எங்கள் ஆசி ஒத்திருந்ததில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. நன்றி தாயே. சித்தப்பா, உங்களின் இல்லம் நாடி வந்திருக்கிறேன். என்னை ஏறிட்டு பார்க்க கூடாதா? ஏனடா வந்தாய் என்று ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? உன்னை கேட்க நான் யார்? இந்த இல்லமும் வாழ்வும் நீங்கள் எனக்கிட்ட பிச்சை அல்லவா? நடந்ததை இன்னும் நீங்கள் மறக்கவில்லை போலும். அன்று ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பேசிவிட்டேன். அதற்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். துரியோதனா, யாரையும் மன்னிக்கும் அருகதையோ உரிமையோ எனக்கு இல்லை. சித்தப்பா, இன்னொரு முறை அப்படி பேச வேண்டாம். அண்ணன் உண்மையிலேயே நடந்ததை நினைத்து வருந்துகிறான். எங்களை மன்னித்து விடுங்கள். சித்தப்பா, நீங்கள் உண்மையில் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்றால் நடக்கவிருக்கும் குருஷேத்திர யுத்தத்தில் நீங்கள் எனக்காக பங்கேற்க வேண்டும். துரியோதனா, கடலில் கலந்த நதியை மீண்டும் மலைக்கே ஏற்ற முயற்சிக்கிறாய். என்று நான் என் விஷ்ணு தனுசை உடைத்தெறிந்தேனோ அன்றே முடிந்தது என் யுத்த வாழ்வு. இனி நான் ஒரு காலம் யுத்த களம் புக மாட்டேன். நான் பலராமரோடு தீர்த்த யாத்திரை செல்ல முடிவெடுத்து விட்டேன். சரி, யுத்தத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை ஆசீர்வதியுங்கள். குருவம்சம் வெற்றி பெறும் துரியோதனா. வருகிறேன் சித்தப்பா, வருகிறேன் தாயே. வாமர் மகனே, என்ன நடந்தது? ஆசி கிடைத்ததா? மாமா, குருவம்சம் வெல்ல வேண்டும் என்று ஆசி வழங்கினார்களே தவிர நான் வெல்ல வேண்டும் என்று ஆசி வழங்கவில்லை. நீ தோற்று விடுவாய் என்று அவர் கூறவில்லையே. அவர் குருவம்சம் வெற்றி பெறும் என்றால் நீ குருவம்சம் தானே? ஆமாம். பிறகென்ன மருமகனே, கவலையை மறந்த நட, வெற்றி உனக்கே. மாவீரனே கர்ணா. பலே, யார் அது? மாதவனா? விடிந்ததும் பார்த்தனுக்கு சாரதியாக தேரோட்டிய வேண்டிய கிருஷ்ணன் என் இல்லத்திலா? வீடு தேடி வந்தவனை வா என்று ஒரு சொல் கூறி அழைக்க மாட்டாயா கர்ணா? வா கிருஷ்ணா, அமர். தாகசாந்தி ஏதேனும் செய்கிறாயா? வேண்டாம். அமைதியற்று தவிக்கும் உன் மனதை சாந்தி செய்யவே நான் இங்கு வந்திருக்கிறேன்.
கிருஷ்ணா, உன்னை நான் அறிவேன் கர்ணா. அங்கே குருக்ஷேத்திரத்தில் சேனைகள் திரண்டு கொண்டிருக்கின்றன. சத்திரிய குலமே அங்கே குழுமிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நிகரற்ற வீரனான நீ இங்கே பெண்ணைப் போல் பேடியைப் போல் அரண்மனைக்குள் முடங்கிக் கிடக்கிறாய். கிருஷ்ணா! கர்ணா, உன் மனதை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. மாவீரன் நீ. இப்படியொரு யுத்தம் மூளும் என்று எத்தனை நாள் காத்திருந்திருப்பாய். அர்ஜுனனை பழிதீர்க்க எத்தனை நாள் தவம் இருந்திருப்பாய். உன் நண்பன் துரியோதனனிடம் நீ பட்ட நன்றிக்கடன் தீர்க்க காத்து கிடந்திருப்பாய். கிருஷ்ணா, என்னை கொல்லாமல் கொல்லாதே. கர்ணா, இப்படியொரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவ விட்டு விட்டாயே. சத்திரிய குலத்தில் பிறந்த சிசு கூட இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறது. ஆனால் நீயோ கரை ஒதுங்கி நிற்கிறாய். எனில் ஊரார் தூற்றுவது போல் நீ சூதபுத்திரன் என்பது உறுதியாகிவிடாதா? நீ ஒருவன்தான் மிச்சம். நீயும் கூறிவிட்டாயா? கர்ணா, உன் வீரத்தையும் குலத்தையும் அறியாதவனா நான்? ஊராரின் எண்ணத்தை நினைவூட்டினேன். இப்போது நீ யுத்தகளம் செல்லவில்லை என்றால் அவர்களின் எண்ணம் உறுதியாகிவிடாதா? கிருஷ்ணா, பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரை நான் யுத்தகளம் புகமாட்டேன் என்று அவையறிய சூளுரைத்திருக்கிறேன். ஆகையால் நான் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. கிருஷ்ணா, எதற்காக சிரிக்கிறாய்? உன் சிறுபிள்ளைத்தனமான பேச்சை கேட்டால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. கிருஷ்ணா, என்ன சொல்கிறாய்? பிறகென்ன கர்ணா, பீஷ்மர் களத்தை விட்டு செல்வாரா? அவர் மரணம் மட்டும்தான் அவர் களத்தில் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி. பீஷ்மாச்சாரியார் விரும்பும் போது மரணத்தை தழுவும் வரத்தை பெற்றவர் என்பதை மறந்து விட்டாயா கர்ணா? யுத்தகளம் புகும் பீஷ்மர் மரணத்தை விரும்புவாரா? இல்லை, அவரைத்தான் மரணம் நெருங்க முடியுமா? எப்போதும் என் மீது வஞ்சம் கொண்டிருக்கும் பீஷ்மர் மேல் உள்ள கோபத்தில் நான் அப்படி பேசிவிட்டேன். கர்ணா, பெரும் தவறிழைத்து விட்டாய். நடக்கவிருக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் சத்திரியர்களே இல்லை என்னும் மாயத் தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே யுத்தத்திற்கு அழைப்பில்லாதவர்கள் கூட வலிய வந்து யுத்தத்தில் பங்கேற்க மன்றாடுகிறார்கள். மத்ரா தேசத்தின் இளவரசன் ருக்மியின் இருமாப்பை நீ அறிவாய். அவன் இந்த யுத்தத்தில் பங்கேற்க வாய்ப்பு கோரி துரியோதனனிடம் சென்றுள்ளான். அவன் நிராகரிக்கவே நான் அவனுடைய எதிரியாக இருந்தபோதும் பாண்டவர்களை நாடியுள்ளான். பாண்டவர்களும் ருக்மியை நிராகரித்து விட்டார்கள். ருக்மி சத்திரியன் என்பதை இந்த உலகம் அறியும். ஆனால் உன்னை சூதபுத்திரன் என்று இந்த உலகம் தூற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீ யுத்தத்தை புறக்கணித்தால் அது உண்மையாகிவிடாதா? அது மட்டுமல்ல, மாவீரன் சல்லியனை சூழ்ச்சியால் வளைத்தான் துரியோதனன். அவர் நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று விலகியிருக்கலாம். ஆனால் பாண்டவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய துணிந்தார். அது ஏன்? தான் ஒரு வீர சத்திரியன் என்பதை நிலைநாட்ட. உன் சூழ்நிலையோ வேறு. நீ யுத்தத்தை புறக்கணிக்கலாமா? எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பைத்தான் நான் தடுத்துக் கொண்டேனே.